அன்பிற்கினிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மணிகணேசனின் அன்பான வணக்கங்கள். சரி, இப்போ நம்ம அதாவது இந்த மாதிரி தேர்வில் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ் இலக்கணம். இது வந்து டெட்டு பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும் உரியது தான். இது இன்னது பேப்பர் 2க்கு தான் உரியது அப்படிலாம் கிடையாது. பொதுவாக டெட்டில் 2 தாள்களுக்கும் குறிப்பாக அதில் வரக்கூடிய தமிழ் இலக்கண பகுதிகள் வந்து விரிவாக நம்ம வந்து இன்னைக்கு அலசி ஆராய்ந்து அதை வந்து நம்ம அற்புதமாக அந்த கொடுக்கப்பட்டுள்ள 50 வினாக்களுக்கு நம்ம உரிய சரியான விடையை தேர்ந்தெடுத்து நம்ம வந்து அந்த மாதிரி தேர்வில் வழக்கம் போல 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று வெற்றியை நிலைநாட்ட போகிறோம். சரி, இந்த இந்த மாதிரி தேர்வு வகுப்பு குறித்து நிறைய பேர் உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கமெண்ட்ல வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க. இன்னும் வந்து டெட்டு பேப்பர் 1க்கு கொஞ்சம் இன்னும் சில சப்ஜெக்ட் எல்லாம் சேர்த்து போடுங்களா சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்னொன்று நானும் வந்து பணியில் இருக்கிறேன், எனக்கும் பணிச்சுமைகள் இருக்கு. இது வந்து இருந்தாலும் முடிந்த வரை முயற்சி செய்கிறேன் அப்படின்னு ஒரு பதில் போட்டிருந்தேன். சரி, ஏன்னா வந்து இதை நம்ம வந்து கமர்ஷியல் யூஸுக்கு நம்ம அதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணலை. அதனால வந்து ரைட்டு, ஏதோ ஒரு நமக்கு தெரிந்த ஒரு விஷயத்த வந்து நம்மை போல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அந்த என்னுடைய தாட்ஸ் அதை வந்து ஷேர் பண்ணுறங்கிற முறையில் தான் அந்த காணொளிகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அது பதிவேற்றம் செய்யப்படுகிறது. நீங்களும் அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதன் அடிப்படையில் இந்த காணொளி குறித்து உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் பகிருங்க. இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா உங்களுடைய சக நண்பர்களுக்கு அதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தது வந்து இந்த காணொளி வந்து உங்கள் மனம் கவர்ந்திருந்தால் அதை வந்து லைக் பண்ணுங்க. ஓகேவா? சரி, ரைட். இப்போ நம்ம மாதிரி தேர்வுக்கு போகலாம். முதல் கேள்வி, தமிழ் எழுத்துக்களில் ஔ என்னும் எழுத்திற்கு இணை எழுத்தாக வருவது எது? தமிழ் எழுத்துக்களில் வந்து இணை எழுத்து இல்லாத 2 எழுத்துக்கள் இருக்கு. ஒன்று ஐ, இன்னொன்று ஔ. மீதி எல்லாத்துக்கும் ஆங்கிற எழுத்துக்கு இணை எழுத்து ஆ. ஒன்றுக்கும் ஜோடி இருக்கும். இதுல இணை எழுத்து இருக்காது. ஆனா இணை எழுத்தாக இதை வைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னதனுடைய அடிப்படையில இங்க வந்து ஔ என்னும் எழுத்திற்கு இணை எழுத்தாக வருவது எதுன்னு அதை நீங்க உச்சரிச்சு பார்த்தாலே போகும். ஔ ஔ ஆவுல ஆரம்பிச்சு ஊவுல முடியுது. அப்போ ஊவுல முடிவதால் ஔ என்ற எழுத்திற்கு இணை எழுத்தாக வருவதுன்னா ஊதான். அதே போல ஐக்கு ஈ ஆவுல ஆரம்பிச்சு ஈல முடியும், ஐங்கிற எழுத்து. அப்ப இதே கேள்வி ஐக்கு கேட்டாங்கன்னா அங்க வந்து ஈங்கிற இணை எழுத்தை சொல்லுங்க. இங்க அவ்வுக்கு கேட்டதுனால ஊ என்பது இணை எழுத்தாக வரும். சரி, அடுத்து நம்ம வந்து வினா எண் 2. ஆயுத எழுத்து சொல்லின் எவ்விடத்தில் மட்டுமே வரும்? அதுல சந்தேகமே வேண்டியதில்லை. ஆயுத எழுத்து பொதுவாகவே சொல்லின் இடையில் தான் வரும். ஆயுத எழுத்து தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அகுது, எஃகு, இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டு சொற்கள். அப்ப ஆயுத எழுத்து வந்து சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும். சரி, இப்ப நம்ம அடுத்து 3வது வினாவிற்கு போலாமா? சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 10 வகைப்படும். அந்த 10 வகை என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம்.
அது வந்து ஔகார குறுக்கம், மகர குறுக்கம். அப்போ 10 சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். தமிழ் எழுத்துக்கள் 2 வகையில இருக்கு. ஒன்று முதல் எழுத்துகள், இன்னொன்று சார்பெழுத்துகள். முதல் எழுத்துக்கள்ல வந்து எதெல்லாம் அடங்கிரும் அப்படின்னா உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் அடங்கிரும். எஞ்சியவை அனைத்தும் சார்பெழுத்துகளுக்குள்ள அடக்கி வைக்கப்பட்டிருக்கு. ஞாபகத்துல வச்சுங்க. முதல் எழுத்துக்கள் 30. எப்படி 30 வந்துச்சுன்னா உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, இரண்டையும் கூட்டினோம்னா அது வந்து முதல் எழுத்து வந்து 30. அதனுடைய எண்ணிக்கை 30. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படுங்கிறது 10. சரி, இந்த தமிழ் இலக்கண இந்த பகுதி முழுவதுமே இது பொதுவான பகுதி தான். இது சார்ந்த, அதாவது இது வந்து டெட் பேப்பர் 1க்கு தான் வரும், 2க்கு தான் வரும்னு குழம்ப வேண்டியதில்லை. பொதுவா இருவருமே இந்த காணொளியில இந்த தமிழ் இலக்கண பகுதியை படிச்சுக்கிட்டீங்கன்னா இது சம்பந்தமான கேள்விகள் 30 கேள்வியில இந்த 50லேருந்து ஏதாவது 1, 2 ஏதாவது சில கேள்விகள் வரும்போது கண்டிப்பாக உங்களால் அதை வந்து வெற்றிகரமாக நிறைவு செய்ய முடியுங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன். அடுத்து நம்ம 4வது வினாவிற்கு போகலாம். சென்னா போதார் என்று அழைக்கப்படும் புலவர் யார்? சென்னா போதார் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய புலவர் யாருன்னு கேட்டா இது உங்களுக்கு தெரியும் தான். யார்னா திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர். திருவள்ளுவருக்கு நாயனார், தேவர், முதற் பாவலர், தெய்வ புலவர், சென்னா போதார் போன்ற பல சிறப்பு பெயர்கள் உண்டு. இத சென்னா போதாரை தவிர ஏனைய சிறப்பு பெயர்களையும் கவனத்துல கொள்க. அடுத்த 5வது வினாவிற்கு செல்லலாம். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எது? முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல்லு எஞ்சி அப்படின்னு வந்திருக்கு. கேள்வியிலிருந்து பதில தேடி போகலாம். அதன் அடிப்படையில கேள்வியிலிருந்து எஞ்சின்னா அது எச்சமா இருக்கு, அது மிச்சமா இருக்கு, அது சொச்சமா இருக்குது, அது முற்று பெறல அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படிங்கிறப்ப அதன் அடிப்படையில பாக்குறப்ப இங்க எஞ்சிங்கிறது எச்சத்தை குறிக்கக்கூடியது. அப்ப விடையில வந்து எச்சம்னு வந்திருக்கு. அப்ப முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். முற்று பெற்றிருந்தால் அதை எப்படி சொல்லுவோம்னா அது வினை முற்று, அது முற்று. அப்ப எச்சம்ங்கிறது என்னது? பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். இது பெயரெச்சம், வினையெச்சம் என இரு வகைப்படும். பெயரெச்சம், வினையெச்சம். அப்ப எச்சம் எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும், பெயரெச்சம், வினையெச்சம். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல்லுதான் எச்சம். சரி, இப்ப நம்ம அடுத்து 6வது கேள்விக்கு போகலாம். வேற்றுமை எத்தனை வகைப்படும்? வேற்றுமை வந்து பொதுவாக 8 வகைப்படும். வேற்றுமை முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபுகள் இல்லை. இதுல முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என்று அழைப்பர். 8ஆம் வேற்றுமையை வந்து விழி வேற்றுமை என்று சொல்வர். ஓகேவா? அப்ப வேற்றுமை 8 வகைப்படும். மீதி இருக்கக்கூடிய 2ஆம் வேற்றுமையிலிருந்து 7ஆம் வேற்றுமை வரைக்கும் தான் அந்த வேற்றுமை உருபு எழுத்து இருக்கும். சரி, இதுல வேற்றுமை உருபு எத்தனை வகைப்படும் அப்படின்னா வேற்றுமை உறுப்பு வந்து 7 வகைப்படும். முதல் வேற்றுமைக்கு மட்டும் உறுப்பு கிடையாது. அப்ப வேற்றுமை உறுப்பு வந்து உறுப்பு எத்தனை வகை உண்டுன்னா 7. வேற்றுமை எத்தனைன்னா 8. வேற்றுமை 8, வேற்றுமை உறுப்பு 7. சரி, அடுத்து 7வது கேள்விக்கு போகலாம். தேன் போன்ற தமிழ் இதில் பயின்று வந்துள்ள அணி எது? ரொம்ப ஈஸி. போன்ற, போல, போல் இப்படிலாம் வார்த்தை வந்துச்சுன்னா, வெளிப்படையா வந்துச்சுன்னா அது உவமை அணிதான். அதுல வேற எந்த சந்தேகமும் உங்களுக்கு தேவையே இல்லை. அப்ப சரி, அப்படி அந்த போன்ற, போல், போல அப்படிங்கிறது மறைந்து வந்துச்சுன்னா அது எடுத்துக்காட்டு உவமை அணி. அவ்வளவுதான்.
அப்போ உவமையணி ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை ஒப்புமையாக கூறி போல போன்ற என்ற உருபுகள் வெளிப்படையாக வருவது உவமையணி. இங்க தேன் போன்ற தமிழ் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த சொற்றொடர்ல வந்துள்ள அணி எதுன்னு கேட்டா உவமை அணிதான். அடுத்து 8வது கேள்விக்கு போகலாமா? வாங்க போவோம். பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? இதை நம்ம பல முறையும் பார்த்திருக்கோம். 6 வகைப்படும். அந்த பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். அடுத்து 9வது வினாவிற்கு செல்லலாம். குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? அப்ப இதற்கான விடை எதுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும். விடை 6. அதாவது பி. இந்த குற்றியலுகரத்துல குற்றியலுகரத்துல அதனுடைய மாத்திரை அளவு அரை மாத்திரை தான். ஆக்சுவலா ஒரு எழுத்தினுடைய அதாவது குறில் எழுத்துக்களுடைய மாத்திரை ஒரு மாத்திரை. அந்த ஒரு மாத்திரை அளவுல அது ஒலிக்காம அரை மாத்திரை அளவா அது குறைந்து ஒலிக்கிறதுனாலதான் அது குற்றிய லுகரம்னு சொல்றாங்க. ஓகேவா? குறுகி குறுகி ஒலிப்பதுனால. சரி, அது எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அது என்னென்ன? நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். அப்ப இதுல ஒண்ணுமே கிடையாது. உயிரெழுத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது உயிரெழுத்து என்ன இருக்கு? உயிரெழுத்து உயிரெழுத்து இருக்குல்ல, அதுல நெடில் தொடர், ஆயுத தொடர், உயிர் தொடர், உயிரெழுத்துக்கள். அது மாதிரி மெய்யெழுத்துக்கள் வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர், குற்றியலுகரம் அப்படின்னு இது மொத்தம் 6 வகையாக வகுக்கப்பட்டிருக்கு. அடுத்து 10வது வினாவிற்கு போகலாம். இரட்டை கிளவி என்பது என்ன? இரட்டை கிளவி, கிளவினாலே சொல்லுன்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன சார் இது கிளவின்னா ஓல்டு லேடி இல்லையா? அது கிழவி இழ சிறப்பு ழகரம் வரும். இங்க இதாதான் வந்திருக்கு பாருங்க. அப்ப இரட்டை கிளவி அதாவது இரட்டை சொல் இரட்டை கிளவி என்பது யாது? இரட்டை கிளவியில என்னன்னா, சரி இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்றோம். இரட்டை கிளவி அடுக்கு தொடர். அடுக்கு தொடர்லயும் 2 வார்த்தை இருக்கும். பாம்பு பாம்பு, ஓடு ஓடு அப்படின்னு 2 வார்த்தையும் தனித்தனியா பிரிச்சோம்னாலும் பொருள் இருக்கும். அப்படி பொருள் இரண்டு வார்த்தைகள் ஒரே மாதிரி 2 வார்த்தைகள் ஒட்டி இருக்கும், சேர்ந்தே வரும். அவைகளை பிரித்தால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் தனித்தனியாக பொருள் உண்டு. அப்படி இருந்துச்சுன்னா அது அடுக்கு தொடர். பொருள் இருந்தால் அடுக்கு தொடர். பொருள் இல்ல சார், சலசல, படபட, மடமட, கிடுகிடு இப்படி இருக்கு, சலசல அப்படின்னு இருக்கு. அப்படின்னு சொல்றப்ப சேர்ந்து இருக்கும் போது பொருள் இருக்குது. 6 சலசல என்று ஓடியது அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதை பிரிச்சோம்னா சல அப்படின்னு பிரிச்சா சல, அதுக்கு ஒன்றும் அர்த்தம் இல்லை. அப்ப இரட்டை தொடர் அதாவது இரட்டை சொற்களா இருப்பதை பிரித்தால் பொருள் தராமல் இருந்தால் அது இரட்டை கிளவி, பொருள் தந்தால் அடுக்கு தொடர். இந்த இடத்துல நம்ம அடுக்கு தொடரையும் சொல்லியிருக்கோம். ஏன்னா 2ம் வேறு வேறு இல்லை, 2ம் கிட்டத்தட்ட அப்படிதான் வரும். அப்ப இங்க கொடுக்குறாங்க. அப்ப இரட்டை கிளவி என்பது யாதுன்னா பிரித்தால் பொருள் தராது. இரட்டை கிளவி எப்போதும் இரட்டையாகவே வரும், பிரித்தால் தனி பொருள் தராது. அவனே சொல்லியிருக்கான். எடுத்துக்காட்டு மடமட, ஞாபகத்துல வச்சுங்க. அடுத்து 11வது கேள்வி. வலு எத்தனை வகைப்படும்? வலுங்கிறது குற்றம், பிழை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த வலு எத்தனை வகைப்படும்?
அப்ப விடை வலு 7 வகைப்படும். வலு 7. அந்த லூ தான் காமன் லெட்டர். அப்ப வலு 7. அப்ப அந்த 7ங்கிறதுல என்னென்னலாம் இருக்கு? திணை, பால், இடம், காலம், வினா, விடை, மரபு என வலு 7 வகைப்படும். இது ஒண்ணு திணை வலு, பால் வலு, இடவலு, கால வலு, வினா வலு, விடை வலு, மரபு வலு. இப்படி அது வகைப்படுத்தப்பட்டிருக்கு. சரி, அடுத்து 12வது கேள்விக்கு போகலாம். பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் எது? பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் எது? பெயர் சொல்லு, வினை சொல்லு இதை சார்ந்து வர்றது அப்படின்னா அது இடைச்சொல் தான். அப்ப இடைச்சொற்கள் தனித்து இயங்காது, பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து மட்டுமே வரும். அது தனித்து இயங்காது, சார்ந்து மட்டுமே வரும். அதனால இது இடைச்சொல் தான். 2 பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரக்கூடிய சொல். சரி, அடுத்து 13வது வினாவிற்கு போகலாம். 8 என்னும் எழுத்தை என்னும் எண்ணை குறிக்கும் தமிழ் எழுத்து எது? 8 அப்படிங்கிற அந்த எண்ணை குறிக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்கள் எது அப்படின்னா, தமிழ் எழுத்து எது? தமிழ்ல இருக்கக்கூடிய முதல் எழுத்து எது? ஆ தானே. அந்த ஆ தான். தமிழ் எண்களில் 8ஐ குறிக்கும் எழுத்து ஆ ஆகும். சரி, இப்ப அடுத்து 14வது வினாவிற்கு போகலாம். முதலை கண்ணீர் இத்தொடர் உணர்த்தும் பொருள் யாது? முதலை கண்ணீர் அடிக்காத அப்படின்னு சொல்லுவோம். யாராவது சொல்ல நம்மளே கேட்டிருப்போம் இந்த முதலை கண்ணீர். அப்ப அப்படி முதலை கண்ணீர் அடிக்காத, முதலை கண்ணீர் விடாத அப்படின்னு சொன்னா அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, அது என்னது? எது விடை? பொய்யான அழுகை. அது ஒரு முதலை கண்ணீர் அப்படிங்கிறது ஒரு மரபு தொடர். அது பொய்யாக அழுவதை குறிக்கிறது. அப்ப முதலை கண்ணீர் என்பது பொய்யான அழுகை. அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து 15வது வினா. சுட்டு எழுத்துக்கள் எத்தனை? சுட்டு எழுத்துக்கள். சுட்டு எழுத்து அதாவது சுட்டு அ இ உ. அந்த, இந்த, உந்த. இந்த உந்தங்கிற வழக்கு தற்போது இல்லை. ஆனா இலக்கிய பண்டைய காலத்துல இருந்திருக்குது. அதன் அடிப்படையில சுட்டு எழுத்துக்கள் 3 வகைப்படும். அ இ உ ஆகிய 3ம் சுட்டு எழுத்துக்களாகும். தற்போது உ பயன்பாட்டில் இல்லை. அந்த, அச்சட்டை, இம்மானவன், சுட்டி சொல்றோம்ல, அதனாலதான் அது சுட்டு எழுத்துக்கள். அந்த வார்த்தைகளை வச்சு நீங்க சொல்லி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். சுட்டு அப்படின்னா ஏதோ சுட்டுன்னா பிறரை நோக்கி சுட்டி காட்டுதல்னு அர்த்தம். அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஏதோ சுட்ட எழுத்துக்கள் போல இருக்கு, சுட்டு வச்ச எழுத்துன்னு நினைச்சுக்க கூடாது நம்ம. அப்ப அந்த மாதிரி பிறரை நோக்கி அச்சட்டை, அம்மானவன், இல்ல அந்த மாணவன், இந்த பையன் அப்படின்னு சொல்றப்ப அந்த, இந்தன்னு சொன்னாலே நம்மளை அறியாம நம்ம கை அவர்களை நோக்கி சுட்டி காட்டும். அதனாலதான் அது சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, அடுத்து 16வது வினா. எழுவாய் செய்யக்கூடிய தொழிலை குறிக்கும் சொல் எது? எழுவாய் செய்யக்கூடிய தொழிலை குறிக்கும் சொல் எது? அப்ப எது விடை அப்படின்னு பார்த்தோம்னா, எழுவாய்னா சப்ஜெக்ட், ஞாபகத்துல வச்சுங்க. அது செய்யக்கூடிய தொழிலை, தொழில் அப்படின்னா வினை, ஆக்ஷன், அதை குறிக்கக்கூடிய சொல் எது அப்படின்னு பார்த்தா, இங்க பயனிலைன்னு கொடுத்துருக்கான்ல, அதுதான் கிட்டத்தட்ட வேர்புங்கிற மாதிரி. அப்ப எழுவாய் சப்ஜெக்ட் செய்யக்கூடிய அந்த
வேலை, அந்த தொழிலை குறிக்கக்கூடிய சொல் எது அப்படின்னா பயனிலை. ஒரு தொடரில் பொருள் முற்று பெற்று விளங்கும் இடமே பயனிலை எனப்படும். இது பெரும்பாலும் வினை சொல்லாக இருக்கும். அதான் சொன்னோம்ல, வேர்பு. சில நேரங்கள்ல தமிழ் படிக்கும்போது ஆங்கிலத்தோடையும் கொஞ்சம் இணைச்சு படிச்சிட்டோம்னா நமக்கு என்னன்னா புரியணும். புரிந்து அந்த வினாவை நம்ம புரிந்து அதை உள்வாங்கி அதற்குரிய சரியான விடையை குறித்து டிக்கடித்து மதிப்பெண் வாங்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கமா இருக்கணும். இங்க போய் மொழி வளர்ச்சி எல்லாம் பேசிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. அப்படிங்கிற முறையில நமக்கு இந்த மாதிரியான வார்த்தைகள்ல, ஏன்னா எழுவாய் நம்ம சப்ஜெக்ட்னா அழகா கேள்விப்பட்டிருப்போம். சப்ஜெக்ட், நவுனு இதெல்லாம் நம்ம புழங்கு சொற்கள். அப்ப நம்ம அதன் அடிப்படையில் பாக்குறப்ப செய்யக்கூடிய தொழிலை சொல்றது பயனிலை. அந்த பயனிலை வேர்பு தான். அதுலயே தான் சொல்லியிருக்காங்க, இது பெரும்பாலும் வினைச்சொல்லாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது 17வது வினா. சுட்டெழுத்துகள் சொல்லின் உள்ளேயே இருந்து பொருள் தருவது எது? கேள்வியை நல்லா படிச்சீங்க. சுட்டெழுத்துக்கள் ஏற்கனவே பார்த்தோம். அ, இ, உ 3 எழுத்துக்கள் தான் சுட்டெழுத்துக்கள். இந்த சுட்டெழுத்துக்கள் உள்ளேயே இருந்து பொருள் தருவது. உள்ளேயே அப்படின்னா அது அகத்திலேயே. உள்ளுங்கிறது அகம், வெளியேங்கிறது புறம். அப்ப கேள்வியிலிருந்து பதிலை நோக்கி அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இங்க அகம் சார்ந்த என்ன வந்திருக்கா? பதில தான் வந்திருக்கு. அகச்சுட்டுன்னு வந்திருக்குல்ல. அப்ப ஏன் அதுவா விடையா இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம மனதுக்குள்ள ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வி நியாயமான கேள்விதான். அது மதிப்பெண் பெற வைக்கக்கூடிய கேள்விதான். அகச்சுட்டு தான். அப்ப சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து பொருள் தருவது அப்படின்னு இப்ப எது அப்படின்னு கேட்டா அது அகச்சுட்டு. சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும். அதனுடைய அடிப்படையில தான் அவன், அவள், இவன், இவள். அப்ப இந்த எழுத்துக்கள் அகச்சுட்டு அப்படின்னு சொல்லப்படும். சரி, அடுத்து 18வது கேள்வி. நால்வகை சொற்களில் உள்ள மா என்னும் சொல்லின் பொருள் யாது? மா என்னும் சொல்லின் பொருள் யாது? நால்வகை சொற்களில் உள்ள மா என்னும் சொல்லின் பொருள் யாது? அப்ப விடை விலங்கு. மா என்பதற்கு விலங்கு, பெரிய, அறிவு, துகள், மேன்மை என பல பொருள்கள் உண்டு. இந்த கீழே இந்த 4 சொற்கள்ல மா என்னும் சொல்லின் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது விலங்கு. சரி, அடுத்து 19வது வினாவிற்கு போகலாம். தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகை நிலை. தொகை அப்படின்னாலே மறைந்திருப்பது. அதனாலதான் பண்பு தொகை, வினை தொகை, அன்மொழி தொகை, வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அப்படி மறைந்து இல்லாம வெளிப்படையா இருந்துச்சுன்னா அது தொகாநிலை தொடர். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல இதை கவனிச்சுக்கணும். தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர் 2 வகை இருக்கு. இதுல தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அப்ப தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழி தொகை என தொகை நிலை தொடர் 6 வகைப்படும். இப்ப தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். பகுபத உறுப்பிலக்கணம் 6, தொகைநிலை தொடர் 6. இதெல்லாம் இணைச்சு அப்படியே சேர்த்து வச்சுக்கணும். பார்த்துங்க. ரைட். இப்ப நம்ம அடுத்து 20வது வினாவிற்கு போகலாம். சரி, இந்த இடத்துல விடை 6. வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, ஓமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழி தொகை என தொகை நிலைத்தொடர் 6 வகைப்படும். இப்ப நம்ம அடுத்து 20வது வினாவிற்கு செல்லலாம்.
ஐகார குறுக்கம் சொல்லின் முதலில் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? குறுக்கம்னாலே குறுகி ஒலிக்கிறது. சரியா? அப்ப ஐகார குறுக்கம் சொல்லின் முதல்ல தான் வரும். ஐகார குறுக்கம் வந்து சொல்லின் முதலில் வரும். கேள்வியிலேயே இன்னொரு கேள்விக்கான பதிலும் இருக்குது. அது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும் அப்படின்னு தான் இங்க கேள்வி. பொதுவாவே ஐக்கு உள்ள ஐ அப்படிங்கிற நெடில் எழுத்திற்கு உள்ள உரிய மாத்திரை வந்து 2 மாத்திரை. அப்படி 2 மாத்திரை அளவுல அது ஒலிச்சுச்சுன்னா அது சரியானது. அப்படி 2 மாத்திரை அளவு அது ஒலிக்காம குறுகி ஒரு அரை மாத்திரை குறைஞ்சி ஒரு 1.5 மாத்திரை அளவுக்கு ஒலிச்சுச்சுன்னா அந்த அந்த ஐகாரம்ங்கிறது குறுக்கமடைந்துன்னா அது குறுகி போய் 1.5 மாத்திரை அளவு ஒலிச்சுச்சுன்னா அதுதான் ஐகார குறுக்கம்னு சொல்லப்படும். இது சொல்லின் முதலில் வரும். அப்போ வந்து அதனுடைய ஐகார குறுக்கத்தினுடைய மாத்திரை அளவு வந்து 1.5 மாத்திரை. ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது 1.5 மாத்திரை அளவிலும் இடையிலும் இறுதியிலும் வரும். இடையிலும் இறுதியிலும் 1 மாத்திரை அளவில் வந்து ஒலிக்குது. இந்த ஐகார குறுக்கத்துல வரக்கூடிய ஐகாரம் வந்து முதல்ல வரும்போது 1.5 மாத்திரை அளவுல ஒலிக்குது. அதே அந்த சொல்லினுடைய இடையிலும் இறுதியிலும் அதனுடைய மாத்திரை அளவு வந்து 1. இந்த இடத்துல அதையும் ஞாபகத்துல வச்சுங்க. அடுத்து 21வது கேள்வி. காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு எது? பகுபத உறுப்புகள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தோம்? 6ன்னு பார்த்தோம். அதுல காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு எது அப்படின்னா, எது காலத்தை காட்டும் அப்படின்னா இடைநிலை தான் காலத்தை காட்டும். பொதுவா அந்த இடைநிலை எங்க சார் இருக்கும் அப்படின்னா பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலத்தையோ அல்லது எதிர்மறையையோ காட்டுவது இடைநிலை. ஒண்ணு காலத்தை காட்டும், அப்படி இல்லைன்னா அதை வந்து எதிர்மறையா இருப்பதை காட்டும். அதுலயே கொடுத்துருக்காங்க இடைநிலை. இடைனாலே மிடில்ங்கிறது என்ன இருக்கும்? பொதுவா ஒரு சொல்லுக்கு முக்கிய 2 பகுபத 6 இருந்தாலும் பகுதி விகுதி இது ரெண்டு மெயின். இந்த ரெண்டுக்கும் இடையில தான் இடைநிலை இருக்கும். அப்ப பகுபத உறுப்பு காலத்தை காட்டும். சரி, அடுத்து 22வது கேள்வி. தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்? தகுதி வழக்கு 3 வகைப்படும். டக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி என தகுதி வழக்கு 3 வகைப்படும். அதாவது வழக்குங்கிறது 2. ஒன்று இயல்பு வழக்கு, இன்னொன்று தகுதி வழக்கு. அப்ப தகுதி வழக்குல டக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி அப்படிங்கிற 3 வகையான தகுதி வழக்குகள் உள்ளன. சரி, இது வந்து இப்ப நம்ம அடுத்து வந்து எங்க போலாம்? நம்ம 23வது வினாவிற்கு போகலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களில் என்னும் உருபு வெளிப்படையாக வருவது எது? உம்முங்கிற அந்த அப்படிங்கிற உருபு வெளிப்படையா வந்துச்சுன்னா அது எண்ணும்மை. இரவும் பகலும் அப்படின்னு இருக்கும். ஆணும் பெண்ணும், நீயும் நானும், அவனும் அவளும், இப்படி அந்த உம்முங்கிறது வெளிப்படையா இருந்துச்சுன்னா அது எண்ணும்மை. சரி சார், வெளிப்படையா இல்லாம இரவு பகல்னு இருக்கு. இரவும் பகலும்னா அது எண்ணும்மை. அப்படி இல்லாம இரவு பகல் அப்படின்னு இருந்தா இங்க உம்முங்கிறது அந்த உருபு மறைஞ்சிருந்தா அது என்னது? உம்மு வந்து மறைந்திருந்தாலே சொன்னா மறைஞ்சிருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி சொல்லணும்னா தொகைன்னு சொல்லணும். அப்ப எது மறைஞ்சிருக்கு? உம்மு மறைஞ்சிருக்கு. அப்ப உம்மு மறைஞ்சிருக்கிறதுனால அது உம்மை தொகை. இரவு பகல்னா உம்மை தொகை, இரவும் பகலும் அப்படின்னா எண்ணும்மை. இந்த வேறுபாட, இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுங்க.
அடுத்து 24வது வினாவிற்கு செல்வோம். மெய்யெழுத்துகள் எத்தனை வகைப்படும்? ரொம்ப எளிய ஒரு கேள்விதான், எல்லாருக்கும் தெரிந்த பதில்தான். மெய்யெழுத்துகள் எத்தனை வகைப்படும்? மூன்று வகைப்படும். வல்லினம், மெல்லினம், இடையினம் என மெய்யெழுத்துகள் 3 வகைப்படும். மெய் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டா 18 சொல்லிடலாம். ஆனா மெய்யெழுத்துகள் எத்தனை வகைப்படும்? அந்த 18 எழுத்துக்கள் 6 பிரிவு, 6 எத்தனை வகைக்குள்ள அடங்கியிருக்கு அப்படின்னா அது வல்லினமாக, மெல்லினமாக, இடையினமாக அது அமைந்திருக்கிறது. 3 வகைப்படும். அடுத்த கேள்வி, 25வது கேள்வி. எழுவாய் எப்போதும் எந்த சொல்லாகவே இருக்கும்? முன்னாடியே சொல்லியிருக்கேன், எழுவாய் பயனிலை. எழுவாய் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல சப்ஜெக்ட், நவுனு அப்படி ஞாபகத்துல வச்சிங்க. பயனிலைங்கிறது வேர்புன்னு வச்சிங்க. அப்படி வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இப்ப பாருங்க, இப்ப எழுவாய் எப்போதும் எந்த சொல்லாகவே இருக்கும்? எந்த சொல்லாகவே இருக்கும்? அது பெயர் சொல்லாகத்தான் இருக்கும். ஒரு தொடரில் யார், எது, எவை என்னும் வினாக்களுக்கு விடையாகும் வரும் சொல்லே எழுவாய். இது எப்போதும் பெயர் சொல்லாகவே இருக்கும். அடுத்து 26வது கேள்வி. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது எது? பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது அந்த வார்த்தைய நோட் பண்ணீங்க. அப்ப கேள்வியிலிருந்து பதிலுக்கு. அப்ப வேறுபடுத்துவது அப்படின்னா வேற்றுமை பார்க்கிறது, வேற்றுமை பாராட்டுவது, இப்படிதானே? அப்ப பொருளை வேறுபடுத்துவது. அப்ப அங்க கொடுத்திருக்கிற 4 பதில்ல இந்த வேறுபடுத்துவதோட சார்ந்த ஒரு ஏதாவது பதில் இருக்கான்னு பாருங்க. சார்படுத்துன்னு இருக்கு, இதுக்கு சம்மந்தம் இல்லை. எச்சம்னு இருக்கு, தொகை நிலைன்னு இருக்கு. ஆனா கடைசி வேற்றுமைன்னு இருக்கு. வேற்றுமை, வேறுபடுத்துவது ரெண்டும் ஒரு மாதிரி தானே இருக்கு. அதனாலதான் முன்னாடியே சொன்னேன், கேள்வியிலிருந்து சில நேரத்துல நம்ம பதிலை நோக்கி போகலாம். அப்ப பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது எது அப்படின்னா வேற்றுமைதான். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என்பர். கேள்வியிலிருந்து பதிலுக்கு இது ஒரு முறை. நிறைய நேரத்துல நமக்கு கை கொடுக்கும். அதனால அதுல நம்ம சந்தேகப்பட வேண்டியதில்லை. ஓகே, இந்த வேற்றுமை தான் 8 வகைப்படும். நம்ம முன்னாடியே பார்த்தோம், வேற்றுமை 8 வகைப்படும். இந்த வேற்றுமை தான் பெயர் சொல்லினுடைய பொருளை வேறுபடுத்தும். அது சரி. இப்ப என்ன வேறுபடுத்தும் வேற்றுமை அப்படின்னா, சாதாரணமா அவன்னு இருக்கு, அவன் அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு. இரண்டாம் வேற்றுமை வந்துச்சுன்னா அவனை. அப்புறம் அவனால், அவனுக்கு, அவன் கண், அவனுடைய. இந்த அவன்கிற அந்த பெயர் சொல்ல இது எப்படி, அந்த அவன்கிற இடத்துல ஒரு பேரை போட்டுங்க. முருகன், கந்தன், ஏதோ உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு பேரை போட்டுங்க. அதை அப்படியே சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். முருகன், முருகனை, முருகனுக்கு, முருகனுடைய, முருகனால் அப்படின்னு அந்த அந்த பெயர் சொல்லினுடைய பொருளை அப்படியே வேறுபடுத்துறது எதுன்னா வேற்றுமை. அதான் இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது 27வது வினாவிற்கு போகலாம். உயிரளபடை எத்தனை வகைப்படும்? அப்ப உயிரளபடை 3 வகைப்படும். செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. அப்ப உயிரளபடை அளபெடுக்கிறதுனா தனக்குரிய மாத்திரையினுடைய ஒலிக்கும் முறையினுடைய அளவிலிருந்து நீட்டி 2 மாத்திரை அளவுலதான் ஒலிக்கணும்னா அது 3, 4 ஒலிச்சுச்சுன்னா அது அளவெடுக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி அளவெடுக்காம தனக்குரிய மாத்திரை 1 மாத்திரை, அந்த 1 மாத்திரை அளவுல அது ஒலிக்காம குறைஞ்சு ஒலிச்சுச்சுன்னா அது குறுக்கம். ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம் எல்லாம் பாக்குறோம்ல. குற்றியல் உகரம்,
குற்றிய லிகரம் இது எல்லாமே அந்த குறுகி ஒலிக்கக்கூடியதில் வரும். அளவெடுத்தல் அப்படின்னா அது நீட்டி ஒலிக்கக்கூடிய வகையில் வரும். இங்கே உயிரிழப்படை வந்து 3 வகைப்படுது. செய்யுளிசை, செய்யுளிசை, இன்னிசை, சொல்லிசை. சரி, இப்போ நம்ம அடுத்து 28வது வினாவிற்கு போகலாம். நிறுத்தற் குறிகளில் வினாக்குறி எது? இந்த கேள்வி ரொம்ப எளிதான கேள்விதான். நிறுத்தற் குறியில வந்து வினாக்குறி எது அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பதில் நம்ம அடிச்சிடுவோம். ஏ தான் அதுக்கு ஆன்சர். ஒரு வாக்கியம் வினாவாக அமையும் போது அதன் இறுதியில் வினாக்குறி இடப்பட வேண்டும். வினாக்குறி. அடுத்து 29வது கேள்வி. 3 காலங்களையும் காட்டும் தொகை எது? 3 காலங்களை, 3 காலம் அப்படின்னா இது நல்ல காலம், கஷ்ட காலம், போதாத காலம்னு இல்லை. நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். இங்கிலீஷ்ல ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். இதுதான். அப்படி இந்த 3 காலங்களையும் காட்டும் தொகை எது அப்படின்னு கேட்டாலே காலத்தை வந்து எது காட்டும்? எது காட்டும்? வினை தான் காட்டும். செயல் தான், நம்ம செய்யற செயல் தான் காட்டும். அப்ப வினைத்தொகை தான். அப்ப 3 காலங்களையும் காட்டும் தொகை எது அப்படின்னா அது வினைத்தொகை தான். காலம் கறந்த பெயரச்சமே வினைத்தொகையாகும். இப்ப இங்க ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. ஊறுகாய் அப்படின்னு இருக்கு. இத வந்து நிகழ்காலத்துல சொல்றப்ப ஊறுகின்ற காய். நிகழ்காலத்துல வந்துட்டா எது கடந்த, அதாவது கடந்த காலம், இறந்த காலத்துல சொல்றப்ப ஊறிய காய். எதிர்காலத்துல சொல்றப்ப ஊறும் காய். அப்ப 3 காலத்துக்கும் சேர்ந்து வரக்கூடியது, 3 காலங்களையும் காட்டும் தொகை வந்து வினைத்தொகை. நிறைய வருது. இந்த வினைத்தொகை குறித்த கேள்வி வந்து வந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் கவனமா பார்த்துங்க. சுடுசோறு அதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு தான். சுடுசோறு, சுடுகின்ற சோறு, சுட்ட சோறு, சுடும் சோறு. அப்போ 3 காலங்களையும் காட்டும் தொகைக்கு என்ன பெயர்னா வினைத்தொகை தான். இதற்கு இன்னொரு பெயரும் இருக்கு. காலம் கறந்த பெயரச்சம் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. அதையும் கவனத்துல வச்சுக்கணும். காலம் கறந்த பெயரச்சத்திற்கு என்ன பெயர் அப்படின்னா அதுவும் வினைத்தொகை தான். சரி, அடுத்து 30வது வினாவிற்கு செல்லலாம். ஒரு பொருளின் பண்பை குறித்து வரும் சொல் எது? ஒரு பொருளின் பண்பை குறித்து வரும் சொல் எது? அந்த பொருளோட பண்பை எது சொல்லும் அப்படின்னா உரிச்சொல் தான். ஏதான் அதுக்கு ஆன்சர். உரிச்சொல். ஒரு பொருளின் பண்பை குறித்து வரும் சொல் உரிச்சொல் எனப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் குணத்தை மிகைப்படுத்தி கூற வருவது உரிச்சொல் ஆகும். சரி, இப்ப நம்ம அடுத்து 31வது கேள்விக்கு போகலாம். சுட்டெழுத்தை தொடர்ந்து வல்லினம் மிகும் இடத்திற்கு ஒரு சான்று தருக. கேள்வி. சுட்டெழுத்தை தொடர்ந்து வல்லினம் மிகும் இடத்திற்கு ஒரு சான்று தருக. வல்லினம் மிகும், அது ரைட்டு. அது எல்லாம் கொடுத்துருக்கான். வல்லினம் மிகுங்கிறதுல பார்த்தோம்னா பெரிய கிணறு, கொடுத்த காசு. இந்த ரெண்டுலயும் எங்கேயும் வல்லினம்னா வல்லின எழுத்துக்கள் மிகலாம் இல்லை. அந்த ரெண்டும் விடை கிடையாது. ஆனா தேடி பார்த்தான் அச்சட்டை எப்படின்னு இருக்கு. இந்த ரெண்டுலயும் வந்து இச்சியும் அதுல இப்பும் மிகுந்திருக்கு. ரெண்டும் வல்லினம், கசட தவறல வந்திருக்கு. அப்ப இப்ப ரெண்ட கண்டுபிடிச்சாச்சு. இந்த ரெண்டுல எது ஒண்ணு? சுட்டெழுத்துக்கள் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஆ, இ, உ, இதுதான் சுட்டெழுத்துக்கள். அப்படி சுட்டெழுத்துல வரக்கூடிய சொல் எது? அச்சட்டை தானே. அப்ப அந்த அச்சட்டை தான் சரியான விடை. அச்சட்டை. ஆ, இ என்னும் சுட்டெழுத்துக்களுக்கு பின் வல்லினம் மிகும். அச்சட்டை.
அப்பக்கம், இப்பக்கம், இது எல்லாமே வல்லினம் மிகுந்துதான் வரும். சரி, அடுத்து 32வது கேள்வி. அணி என்பதன் பொருள் யாது? ரொம்ப எளிதான கேள்வி. அணி அப்படின்னாலே அணிகலன். அணிகலன் எதற்கு நம்ம அணிகிறோம்? நம்மளை அழகுபடுத்திக் கொள்வதற்கு தான், இன்னும் அழகாக காட்டிக் கொள்வதற்கு தான். அப்ப அணி என்பதன் பொருள் யாதுன்னு கேட்டா அழகுதான். செய்யுளுக்கு அழகு சேர்ப்பது அணி. சரி, அடுத்து 33வது கேள்வி. ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எழுத்துகள் தனித்து நின்றோ அல்லது சேர்ந்தோ பொருள் தருவது எது? ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தனித்து நின்றோ அல்லது சேர்ந்தோ பொருள் தருவது எது அப்படின்னு கேட்டா, எழுத்துக்கள் பொருள் தந்தால் அதற்கு என்ன பேரு? சொல்லுன்னு பேரு. எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தந்தால் அது சொல் எனப்படும். அது தனியா இருந்தாலும் பொருள் இருந்துச்சுன்னா, இப்ப வா அப்படிங்கிற எழுத்து தனி சொல்லுதான், தனி எழுத்து தான். ஆனா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, அழைக்கிறது, கூப்பிடுறது. அப்ப பொருள் இருப்பதனால அந்த வாங்கிற எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அது போல அது மாதிரி வந்தான் அப்படின்னு சொல்றோம். அதுல எழுத்துக்கள் என்ன இருக்கு? 4 எழுத்துக்கள் கூடி இருக்கு, சேர்ந்து இருக்கு, ஆனா ஒரு பொருளை கொடுக்குது. அவ்வளவுதான். எழுத்துக்களுக்கு தனித்து நின்றோ கூடி நின்றோ பொருள் தந்தால் அதற்கு சொல்லுன்னு பேர். 34வது வினா. ஒரு சொல்லின் முதலில் வரும் எழுத்துகள் எவை? ஒரு சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் எவை அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க 4 விடை கொடுத்துருக்கு. இதுல உயிரெழுத்துக்கள் தான். உயிரெழுத்துக்கள் 12ம் ஒரு சொல்லின் முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் தான். அப்ப உயிரெழுத்துக்கள். அடுத்து 35வது கேள்வி. தொழில் பெயர் எத்தனை வகைப்படும்? அப்ப தொழில் பெயர் 3 வகைப்படும். விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதனிலை தொழிற்பெயர், முதனிலை தெரிந்த தொழிற்பெயர் என தொழிற்பெயர் 3 வகைப்படும். விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதனிலை தொழிற்பெயர், முதனிலை தெரிந்த தொழிற்பெயர் என தொழிற்பெயர் 3 வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. சரி, 3 தான் அதற்கு ஆன்சர். அடுத்து 36வது கேள்வி. யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துகள் எத்தனை வகைப்படும்? யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகைப்படும். ஒன்று குறில், நெடில், ஒற்று என யாப்பிலக்கணத்தில் எழுத்துகள் 3 வகைப்படும். அடுத்து 37வது வினா. இரண்டாம் வேற்றுமை உருபு எது? இரண்டாம் வேற்றுமை உருபு அப்படின்னு பார்த்தாலே அது ஐ தான். இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ ஆகும். ஒரு பெயர் சொல்லோட இந்த இரண்டாம் வேற்றுமை உருபு சேர்ந்துச்சுன்னா ஒரு பெயர் சொல், இப்ப சாதாரணமா ஒரு பெயர் சொல் என்ன பேர் இருக்கு? பேர் சொல்லுவோம், வள்ளி அப்படின்னு பேர் இருக்கு. அப்ப அந்த பேரோட இரண்டாம் வேற்றுமை உருபு சேர்ந்துச்சுன்னா வள்ளியை. இப்ப இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ. அடுத்து 38வது கேள்வி. பாடலின் இறுதியில் ஒரே எழுத்தோ அல்லது ஓசையோ வருவது எது? ரைட். பாடலின் இறுதியில், அந்த கேள்வியை நல்லா படிச்சுக்கணும். பாடலின் இறுதியில். பாடலின் முதலில் அப்படின்னு சொன்னா அது முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. அப்ப இறுதி எழுத்து ஒரே எழுத்தாவோ இல்ல அந்த ஓசை ஒரே ஓசையாவோ வந்துச்சுன்னா அதை எப்படி சொல்லுவோம்னா இயைபு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப செய்யுளின் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அல்லது அடியோ ஒன்றி வருவது, ஒத்த மாதிரி வருவது இயைபு எனப்படும். இதுதான்.
இந்த மோனை, எதுகை, இந்த இயைபு இது எல்லாம் அந்த பாடல்கள்ல அந்த கவிதையில செய்யுள்ள சேர்க்கறதுனாலதான் அந்த கவிதை வந்து இனிமையாக பாட முடியும். இல்லைன்னா பாட முடியாது, ஒரு மாதிரி இதா இருக்கும். அதனாலதான் அந்த அந்த பண்புகள்லாம் சேர்த்து கவிஞர்கள் என்ன பண்றாங்க, எழுதுறாங்க. நமக்கும் நினைவுல இருக்கும் அந்த அது. சரி, அடுத்து உகரம் குற்றிய லிகரம். உகரம் குறுகி ஒலிப்பது, இகரம் குறுகி ஒலிப்பது, தன் மாத்திரை அளவிலிருந்து குறுகி ஒலிப்பது, அவ்வளவுதான். இதுல வந்து இது இந்த குற்றிய லிகரம் தற்போதைய உரைநடை வழக்கில் உள்ளதா அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்லை. அதான் அதுக்கான ஆன்சர். இது தற்போதைய உரைநடை வழக்கில் வந்து இல்லை, இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது. இது தற்போதைய பயன்பாட்டில் இல்லை. ஆனா குற்றிய லுகரம் தற்போதைய பயன்பாட்டில் இருக்கிறது. குற்றிய லிகரம் தான் இல்லை. சரியா? அடுத்து 41வது கேள்வி. ஒரு தொடரில் யாரை, எதனை, எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல் எது? யாரை, எதனை, எவற்றை. அப்ப இதுக்கு விடையாக வரும் சொல் எது அப்படின்னு கேட்கிறாங்கன்னா, இந்த கேள்விக்கான பதில் யாரை, எதனை, எவற்றை அப்படின்னு வந்தோம்னாலே இது வந்து எதை சொல்லுது? செய்யப்படு பொருளை சொல்லுது. எழுவாய் ஒரு செயலை செய்ய எதனை பயன்படுத்தியதோ அது செய்யப்படு பொருள். இது யாரை, எதனை, எவற்றை போன்ற வினாக்களுக்கு விடையாகும். இந்த செய்யப்படு பொருள்னா வேற ஒன்றும் கிடையாது. இங்கிலீஷ்ல ஆப்ஜெக்ட்னு சொல்றோம்ல, அதான் அது. அப்ப சப்ஜெக்ட் ஒரு வேலையை செய்வதற்கு உறுதுணையா இருக்கும் ஏதோ ஒண்ணு. அது ஒரு நபரா இருக்கலாம், இல்ல ஒரு பொருளா இருக்கலாம். அதுதான் செய்யப்படு பொருள். அதை தான் ஆப்ஜெக்ட்னு அங்க சொல்லுவோம். இங்க தமிழ்ல வந்து செய்யப்படு பொருள். அவ்வளவுதான், ஞாபகத்துல வச்சுட்டு போங்க. அடுத்து 42வது வினா. அளபடை என்பதன் பொருள் யாது? அளபடை, அளபெடுக்கிறது அப்படின்னா நீண்டு ஒலித்தல். அளபெடுத்தல் என்றால் நீண்டு ஒலித்தல் என்பது பொருள். அவ்வளவுதான் அதுக்கு. 43வது கேள்வி. பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆகிய என்னும் பண்பு உருபு மறைந்து வருவது எது? பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆகிய என்னும் பண்பு உருபு மறைந்து வருவது. பண்பு உருபு மறைந்து வருவதுன்னா தொகை. அவனே கொடுத்துருக்கான் கேள்வியிலிருந்து பதிலுக்கு. பண்பு பெயரும் இருக்கு, பெயர் சொல்லும் இருக்கு. அப்ப ரெண்டுமே என்னது? ஒரு இரு பெயரா வருது. அப்ப இரு பெயரொட்டு பண்பு தொகை. இரு பெயரொட்டு பண்பு தொகை. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நிற்க இடையில் ஆகிய என்னும் உருபு மறைந்து வருவது இரு பெயரொட்டு பண்பு தொகை. எடுத்துக்காட்டு மல்லிகை பூ. அதாவது மல்லிகை ஆகிய பூ, அததான் மல்லிகை பூ. இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு இது சொல்லப்படுது. அடுத்த கேள்வி 44வது வினா. தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனை உள்ளன? இல்ல குழப்பமே வேணாம். தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42 உள்ளது. இதை வரையறுத்து சொன்னவர் யாருன்னா நன்னூலார். நன்னூலார் கூற்றப்படி இது வந்து நன்னூல்ல தான் இடம்பெற்றிருக்கு. நன்னூல் அந்த நூல்ல தான் இடம்பெற்றிருக்கு. அந்த நன்னூலை எழுதிய ஆசிரியர் வந்து பவணந்தி முனிவர். தொல்காப்பியம்தான் தமிழின் பழமையான நூல். அதை எழுதியவர் தொல்காப்பியர்னு உங்களுக்கு தெரியும். அடுத்தது நன்னூல். இந்த நன்னூல்ல தான் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து 45வது வினா. தான் என்னும் இடைச்சொல் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? தான்
எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? அழுத்தம் தருவதற்காக. தான் என்னும் இடைச்சொல் அழுத்த பொருளில் வரும். அவன்தான், அவனேதான் அப்படின்னு சொன்னோம்னா அதை என்ன பண்றோம், அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். அவன்தான் அழுத்த பொருளில் வருகிறது, அழுத்தத்திற்காக பயன்படுகிறது. அடுத்து 46. 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் கொண்ட எழுத்து எது? இது எளிதான கேள்விதான். ஆயுத எழுத்து தான். ஆயுத எழுத்து 3 புள்ளிகளை கொண்டு முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை என அழைக்கப்படுகிறது. முப்புள்ளி என்பதும் ஆயுத எழுத்து தான், முப்பார் புள்ளியும் ஆயுத எழுத்து தான், தனிநிலை எழுத்து அப்படின்னு கேட்டாலும் அது ஆயுத எழுத்து தான். அடுத்து 47வது கேள்வி. வினைமுற்று பொருளை தராமல் பெயர் சொல்லை கொண்டு முடியும் எச்சம் எது? வினைமுற்று பொருளை தராமல் பெயர் சொல்லை கொண்டு முடியும் எச்சம் எது? பெயர் சொல்லை கொண்டு முடியும் எச்சம் எது? அவ்வளவுதான். பெயர் சொல்லை கொண்டு முடியும் எச்சம்னா கேள்வியிலிருந்து பதிலு. அப்ப பெயர் சொல்லுன்னு வந்திருக்கு, பதில்ல எங்கேயாவது பெயர்னு இருக்கான்னு பாருங்க. ஆமாம், கடைசியில டீல கொடுத்துருக்கான்ல, பெயரெச்சம்னு கொடுத்துருக்கான்ல, அதுதான் வினைமுற்று. அதாவது எச்சமா பெயர் சொல்லை கொண்டு முடியும் எச்சம் எது அப்படின்னா பெயரெச்சம் தான். நல்ல பையன். அப்ப நல்லங்கிறது இங்க பெயரெச்சமாக வந்திருக்கு. 48வது கேள்வி. எண் எத்தனை வகைப்படும்? இப்ப எண் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பாக்குறப்ப 2 வகைப்படும். ஒருமை, பன்மை, சிங்குலர், ப்ளூரல் அப்படின்னு சொல்ற மாதிரி 2 வகைப்படும், ஒருமை, பன்மை. அடுத்த கேள்வி. சந்து, சந்தி என்பதன் பொருள் யாது? சந்துன்னு சொல்லுவாங்க, சந்தின்னு சொல்லுவாங்க. பகுபத உறுப்பிலக்கணத்துல ஒரு பிரிவு. பகுபத உறுப்பிலக்கணம் 6 வகைப்படும் சொன்னோம்ல, அதுல அந்த வரக்கூடியது உள்ள ஒன்று சந்தி, அதுக்கு இன்னொரு பேர் சந்துன்னு சொல்றாங்க. சரி, இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சந்து, சந்தி அப்படின்னாலே இணைப்பு. சந்தி அல்லது சந்து என்பது உறுப்புகளை இணைக்கும் இடத்தை குறிக்கும். அதான். கடைசி கேள்வி, 50வது கேள்வி. தமிழ் மொழியின் முதல் இலக்கண நூல் எது? இப்பதான் சொன்னோம், நம்ம நன்னூலை பத்தி சொன்னப்ப சொல்லிட்டு இருந்தோம். தமிழ் மொழியின் முதல் இலக்கண நூல், இல்ல தமிழ் மொழியின் பழமையான இலக்கண நூல், இதெல்லாம் கேட்டாங்கன்னா இதுல வேற சிந்தனையே கூட, நேர தொல்காப்பியத்துலதான் நம்முடைய விரல் போய் டிக் அடிக்கணும். தொல்காப்பியம்தான் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான மற்றும் முதல் இலக்கண நூல் தொல்காப்பியமாகும். இந்த தொல்காப்பியத்தை எழுதியவர் தொல்காப்பியர். இவ்வளவுதான். அப்ப இன்னைக்கு நம்ம இருக்கோம் 50 கேள்விக்கு. அதுல ஒரு கேள்வி பதில அவங்க தரல. அதனால அந்த கேள்வி நமக்கு மிஸ் ஆயிருக்கு. அதாவது அதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டோம். ஓகேவா? அதனால நம்ம இந்த மாதிரி வினாவில் 50க்கு ஸ்கோர் 49ன்னு காட்டுது. அதனால நம்முடைய இங்க அக்யூரசின்னு பாக்குறப்ப 98% அப்படின்னு வருது. ஓகே, அதாவது கிட்டத்தட்ட 50 கேள்விக்கு நம்ம கிட்டத்தட்ட 98% பதிலளிச்சிருக்கோம். 10% தான் அதுக்கு விடை முறையா தரப்படாதனால நம்ம அதை குறிக்க முடியல. அது ஒண்ணுதான். ஓகே, சரி. இப்ப நம்ம இந்த மாதிரி தேர்வினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி தேர்வை வெற்றிகரமாக நிறைவு செய்த உங்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகணேசன்.